ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான சுலபமாக பண்ணக்கூடிய குடைமிளகாய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 2 குடைமிளகாயை விதை நீக்கிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் துண்டுங்களா கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 1 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா 2 டைம் கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இனி நம்ம குடைமிளகாய் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சதுமே இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசி பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, 2 கிராம்பு, கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இது எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இதில் நீலவாக்கில் மெல்லிசா கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், கூடவே 2 பச்சை மிளகாயை 2ஆ கீறி சேர்த்துக்கோங்க. இதை காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான சுட்டில் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிடுங்க. அவ்வளோதான், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடிங்க சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இதை நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கிறப்போ குடைமிளகாய் சாதம் இன்னும் வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது கூடவே குடைமிளகாய் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இந்த மசாலா பொடிங்களோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க குடைமிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான சூட்டில் 2 நிமிஷம் இந்த குடைமிளகாயை நல்லா வதக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இதில் தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சரியான அளவில் இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். கூடவே பொடியா நறுக்குன்னு மல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடிடலாம். மிதமான சூட்டில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்து ப்ரெஷரும் சுத்தமாக இறங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட குடைமிளகாய் சாதம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுத்தமாக வத்திருச்சு. நம்மளோட சுவையான குடைமிளகாய் சாதம் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.